Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட் டிஜிஇ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அரசு தேர்வு துறையால் வந்து வெளியிடப்பட்ட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஆல் 5 சப்ஜெக்ட்க்கும் இதுதான் நமக்கு மாடல். இந்த மாடலில் தான் நமக்கு வந்து இந்த வருஷம் பப்ளிக் கொஸ்டின் வரும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர். இது எல்லாமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து தான் நமக்கு வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பப்ளிக் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கோ த்ரூ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் கேட்டவர் மலர்க்கை அப்படின்ற சொல்லுவோம் ஊமை தொகை. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் அடியில் விசுமசியும் வானத்தையும் பேரொழியும். ஃபோர்த் ஒன்றுக்கு பார்த்து தாளாண்மை தகமை சொல்லுவோம். ஆப்ஷனாக தாளாண்மை வேளாண்மை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது வினா இங்கே நகர பேருந்து நிற்குமா என்ற வழிபாடு கேட்பது அறியா வேணா சுட்டு விடை. 6th ஒன்று பார்த்தா குழந்தை வந்தது என்ற எழுவாய்த்தோட வெளித்தொடர் பார்த்தா குழந்தையே வா. நெக்ஸ்ட் 7th ஒன்று பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தை குளிதாக கொண்டு பார்த்தா குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். மேன்மை தரம் ஆரம் என்பது கைமாறுக தான் ஆரம் செய்வது. காசி காண்டம் என்பது காசி நிறுத்தி பெருமை பாடங்கள். 10th ஒன்று பார்த்தா மாபெரும் தமிழ் பொழுது மதுரபுரி சங்கம் வைத்து சின்னமன் செப்பேட்டு குறிப்பிட பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. 11th உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு உலக தமிழ் மாநாடு நடத்திய முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா முதல் நாடு வந்து மலேசியா. டவுட்டாக ரெஃபர் பண்ணி இந்த பாடல் முல்லைப்பாட்டு நடந்தலைவர்கள் அகன்றவுடன் தடக்கை உரிச்சொல்லுடன் பாடல் ஆசிரியர் நப்போதனார். நெக்ஸ்ட் இப்போ 2 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தா தற்கால ஒரு நடைபெற சில அமைந்திருக்கிற இது ஒரு எடுத்துக்காட்டு விடை கேட்டவினா வறுமையிலும் படிப்பின் மாற்றவர் பார்த்து மாப்போஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செய்கிதம்பி பாவலரின் கல்வி பற்றி கருத்துக்கள் முழக்க தொடங்க. நெக்ஸ்ட் முயற்சி என தொடங்க ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மதிப்பெண்கள் மொழித்திறன் வளர்ச்சி எல்லாமே நம்ம சேனலில் போட்டு ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் மயங்கிய ரொம்ப முக்கியமானது. கலை சொற்கள் 2 ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வேங்க என்பது தொடர் மொழியாக பொது மொழி இது கம்பேரிசன் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2-3 மதிப்பெண்கள் இருந்துச்சுன்னா இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு மனிதனை மேம்படுத்தினா அதே பற்றி உரை பற்றி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அறிந்த நிகழ்கலை கலைஞர் ஒரு பற்றி அவர் கலைத்தனம் பற்றியும். நெக்ஸ்ட் 3 மதிப்பெண்கள் பார்த்தா எவேலியான அறியன் அதே மாதிரி பார்த்தா விருந்தோமொழி செய்வதை பற்றி கொடுத்துருக்காங்க. மனப்பாட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அன்னை மொழியையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பெருமாள் திருமொழி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறிந்தும் அறியாமல் தெரியும் இது வந்து பார்த்தா வெளிமட்டு தொழிற்பயணம் மாற்றி எழுதுதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பாயிண்ட் உள்ள அணி. நெக்ஸ்ட் வந்து அலைகிறது இது எல்லாமே நம்மளோட ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 5 மதிப்பெண்கள் தமிழர் மருத்துவ முறைக்கு நவீன மருத்துவ முறைக்குள்ள தொடர்பு இது கேட்காத கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. பெரியாரை துணை கூட இந்த கொஸ்டின் ஒவ்வொரு வருஷமும் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் மறக்காமல் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈதரா சாய்ஸில் கொடுத்துருக்காங்க, மார்க் பண்ணி படிங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருக்குறள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புதிதாக திறன் பேசி வாங்கியிருக்கும் உங்கள் தம்பிக்கும் அதன் முறையாக பயன்படும் வழிமுறை விலைக்கு அறிவுரைக்கும் கடிதம் ஒரு இது கேட்காத கொஸ்டின் ஒன்றா கேட்டிருக்காங்க. உழவு தொழிலுக்கு வந்து இது புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் காட்சி கண்டு ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் படிவம் மாணவர் நிலையை நம்ம பின்பற்றினாலும் அதனால் எப்படி நன்மை நடைபெறுது அல்லது பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து பற்றி கிடும் மறக்காமல் இப்போ டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும்போது ஒரு தலைப்பு கொடுத்துட்டு ஒரு மைய கருத்து கொடுத்து எழுதுங்க. செவிமாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா மாற்றோட டிரான்ஸ்லேஷனுக்கு ஆப்போசிட் கொஸ்டின். இது வந்து அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் எழுது. 8 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணு எதிர்கால செயல்பாடுகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன் வரலாறு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அழகிரிசன் ஒருவன் இருக்கா ராமானுஜன் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். துணைப்பாட பொறுத்த வரைக்கும் கோபாலபுரத்து மக்கள் அன்னமையா அதே மாதிரி கற்கை பிச்சை கற்கை புதிய நம்பிக்கை அறிவியலா ஸ்டீபன் கிங்ஸ் புயலில் ஒரு துணி அழகிரிசன் வந்து 5 கட்டாயம் படிச்சுன்னா ஈஸியாக சொல்லுவாங்க. இதில் 5லேருந்து 1 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா மதிப்புரை ஒன்று கேட்டிருக்கேன். இன்னொன்று பார்த்தா சாலை பாதுகாப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டில் ஒரு 5 டாபிக் சொல்லலாம். விண்வெளி கல்பனாச்சலமும் அரசு பொருட்காட்சி நெக்ஸ்ட் கலை திருவிழா சாலை பாதுகாப்பு மழைநீர் சேகரிப்பு மாணவர் சமுதாயத்தோட இதில் கம்பேரிசன் பண்ணி மேக்ஸிமம் வந்துடும். அதே பற்றி நூலகம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ ஆன்சரோட மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ஆன்டிசிபேட் அப்படின்றது போர்சி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் அப்படியே ஆன்சரில் மார்க் பண்ணி அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. எமோஷனல் கான்செப்ட் அதே மாதிரி இப்போ அசெண்டிங் டிசெண்டிங் நெக்ஸ்ட் அஃப்ளூயன்ட் வெல்த்தி சொல்ல சினானிம்ஸ் வந்து ஆன்டினிம்ஸ் வந்து புவர் அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் வந்து யூஷுவல் அதுக்கு எஸ்கிமோஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு சைல்டோட பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட். நெக்ஸ்ட் வந்து ஏஎஸ் ஆக்மெண்டேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்து பிரேசல் ஐ நெவர் ஒர்க் அவுட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் கம்பேர் பண்ணி யங் சீக்கிள் வாஸ் அலோன் ஆன் இஸ் லெட்ஜ் சிவா டேஸ் இந்த அட்டன்ஸ் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸில் கம்பேர் பண்ணக்கூடியது. லிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்மி இன் கேஸ் இதில் புக் பேக்கில் தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் டூமர் வாட் ஒர்க் அப் த மதர் அதுக்கு விச் டிவைஸ் ஆர் கண்ட்ரோல் ஆக்டிவ் கண்ட்ரோல் வை டிட் ஹோம்ஸ் வாண்டட் டு ட்ரீட் ஹிம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வாட் வாஸ் ஃப்ரான்ஸ். இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஃப்ராங்க்னு கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தா கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் டேரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வேர் டஸ் த ஃபேமிலியில் இந்த ஃபேமிலி லிவ் இன் த கம்ப்ளைண்ட் ஸ்டேட் வை டு தம் பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். நெக்ஸ்ட் வாட் மேட் த கிரிக்கெட் ஃபெமைன் வந்து அதுக்கு டேரக்டாக ஆன்சர் எழுத மாதிரி ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப்னா த வே ஆஃப் லைஃப் வந்து இல்லாடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
த ஜேர்னி ஆஃப் லைஃப் வந்து ஜாய்ஃபுல். அதுக்கப்புறம் வந்து யூ ரெஃபர் டு பார்த்து ஹியூமன் பார்த்து ஊஸ் டாஸ்க்னா மெஷின் டாஸ்க் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்து கிராமர் கேட்டகரி he said that he had bought 5 apples from the shop. Have you invited Raman as Raman been invited by you to the party? பஞ்சுவர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் he followed my suggestion, so he had made his first play. Mulan heard this from her tent. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ரோடு மேப் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. லெசன் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டெக்னாலஜி லாஸ்ட் கிளாஸ் எம்பவர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. போயம் பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரம்பிள் ஃபேமிலியும் ஆண்டன் கிரிக்கெட் கேட்டு ரெண்டுமே முக்கியமான ரைமிங் ரைம்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் ஃபால் டால் ட்ரீ பி கம்பேர் பண்ணக்கூடிய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ நெக்ஸ்ட் கம்பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் டால் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகரஸ் பர்சானிஃபிகேஷன் அலிட்ரேஷன் ஈஸியாக கொடுத்துருங்க. பேராபிரேஸ் நோமன் ஆர் ஃபார்மே வந்து ரீஅரேஞ்சில் வந்து பார்த்து மார்க் ஒரு எக்ஸாம்ஸும் பார்த்தீங்கன்னா முன்னாடி டீனேஜுக்கு கூடிய ஃபேர்வே செகண்ட் ஒன் வந்து அதுக்கப்புறம் வந்து தேர்ட் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். பேசேஜ் காம்படிஷன் ரொம்ப சிம்பிளாக கூட லிட்டில் ஹீரோ பலந்து கொடுத்துருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் நோட்டீஸ் ரைட்டிங் பிக்சர் ரைட்டிங் ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா கால்சனுக்கும் அதே மாதிரி பார்த்தா பிரியானந்தாவுக்கு வந்து இடையே நடைபெற்ற ஒரு செஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் ரொம்ப சூப்பராக ஈஸியாக எழுதியிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எர்த். நெக்ஸ்ட் இட் இஸ் போரிங் அவுட் சைடு ஐ கேம்ப் வந்து IB15 கசின் ஆஸ் வெல் ஷி ஹார் கம்பேர் பண்ணுறது ஆஸும் ஸோ வந்து எதாவது ரிமூவ் பண்ணிக்கலாம். மெமரி போய் வந்து லைஃப் இருந்து கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த எம்பரர் ஷைன் சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாடிட்டல் பேரா வந்து ஏஜ்டு மாதிரும் அதே மாதிரி வந்து டெம்பஸ் கேட்டு டெம்பஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தா பேசேஜ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. போயம் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக தான். இது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சாம்பிள் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி 1, செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி இதில் பார்த்து 2520. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31 மீட்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16x ஸ்கொயர் கான்செப்ட்டில் கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தட் மீன்ஸ் ஒரு நேர்கோடு. செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இதில் 1.46. இது இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்குள்ள அது ட்ரான்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து கீழே கொடுப்பாங்க. வட்டத்தின் வெளிப்புறது புள்ளி இருந்து வட்டத்துக்கு எத்தனை தொடுகோல் வரலாம் 2 தட் மீன்ஸ் வந்து 2. நெக்ஸ்ட் பார்த்து 9th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் யூனிட். 10th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் உயரம் 10 சென்டிமீட்டர் அடிப்படை விட்டம் ஒரு நேர்வட்ட உருளை வளைபரப்பு வந்து ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 45 ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3:1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்று வந்து 1.05 தான் வந்து பார்த்தா நிகழ்த்தொகை இருக்குது. ஏன்னா பார்த்தா நிகழ்த்தொகையோட கான்செப்ட் பார்த்தா ப்ராபிலிட்டி 0 1 1க்குள்ளே தான் 1க்கு மேலே போகக்கூடாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தா 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி வந்து 1. நெக்ஸ்ட் பார்த்தா 2 மார்க் கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ண ஒரு எக்ஸாம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட் சாப்டர்லேயே, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 17th வந்து செகண்ட் சாப்டர் கேட்டிருந்தாங்க. 18th ஈஸியாக கேன்சல் பண்ணி கொடுத்தா. 19th வந்து பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாடு மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா கம்பேர் பண்ணிக்கப்படக்கூடியது. 20 வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் வந்து டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணிக்கிறது ஏ அண்ட் பியோட வேல்யூ. 22 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு சொல்லும்போது y - y1 = m × x - x1 போடக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா √1 + cos θ / 1 - cos θ = cosine θ + cot θ பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில் கேட்டு ரொம்ப சிம்பிளான சம் தான். 24th வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பரப்பு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் கொடுத்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருளையின் கடை ரொம்ப சிம்பிள். இதில் வந்து πr² போடக்கூடியது. அதுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கள் கம்பல்சரி சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து எந்த மெத்தட்லையும் போடக்கூடிய ஒரு ஜிசிடி கிடையாது. இதோட ஆன்சர் ஒன்று தான். ஏன்னா இது காமன் நம்பர் எதுவுமே வரலன்னா அதோட ஜிசிடி 1 தான் வரும். ஸோ அடுத்து வந்து 5 மார்க் எல்லாமே ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. f(x) அம்புக்குறி பேரோ டயக்ராம் கூடுதல் காணுங்க 9³ + 10³ + 21³ அதே வர்க்க மூலம். நெக்ஸ்ட் a² - 5a + 7a2 தேல்ஸ் தீரம் நாற்கரத்தின் பரப்பளவு. நெக்ஸ்ட் வந்து இப்போ குத்துக்கோட்டை 2 பாயிண்ட்டுக்கு குத்துக்கோட்டை சம்லாம் ரொம்ப சிம்பிள். அந்த 2 பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சணும். அதுக்கு ஒரு பாயிண்ட் கிடையாது. அதே 2 பாயிண்ட் ஸ்லோப் கண்டுபிடிச்சு பர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சு அப்போ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் y - y1 = m × x - x1 போடக்கூடியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுத்த 2 ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அதே மாதிரி இடைக்கண்டத்து பிரஸ்னோட கான்செப்ட் 39 சம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாத்திரத்தில் உள்ள பனிக்குள் இருப்போம் எத்தனை கும்புகள் தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மாறுபாடுகள் கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் மற்ற கோஎஃபிஷியன்ட் அந்த சம்மை கேட்டிருக்காங்க. 41 வந்து டைசம் 42 கிரியேட்டிவ் கொஸ்டின் 7+100. இது ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஸ்என் போட முடியாது தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புக் பேக்கில் 5+55 கொடுத்துருப்பாங்க. 3+7 இதெல்லாம் 7+77 கொடுத்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா கிராஃப் ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. அது x y = 20. இது மேத்ஸ் கொஸ்டின். அடுத்து சயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழில் கொடுத்துட்டு அது ட்ரான்ஸ் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ வித் ஆன்சர்ஸோடு இருந்தால் கரெக்டாக கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ளோக்கி சைனம் என்பது எதனுடைய இப்போ தண்டு தட் மீன்ஸ் வந்து ஸ்டெம்மு டிஎஃப்எம் சொல்லும்போது பார்த்தா ஃபேட்டி மேட்டர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி 3 பார்த்தீங்கன்னா 8.31 ஜூன் மோல் இன்வெர்ஸ் கெல் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிலோவாட் மணி எத்தனை பார்த்தீங்கன்னா எதனுடைய வேலைக்கு வந்து மின்திறன் தட் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர். டிஎன்ஏ வெட்ட பயன்படுத்த டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனிக் ஜாயின் பண்ணுறது தான் பார்த்தா டிஎன்ஏ லிகேஸ். அது ஒரு மோல் என்பது 6.023 × 10⁻23. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலைமைச்சர் தட் மீன்ஸ் வந்து மாஸ்டர் கிரான் பிட்டி இருக்கிறார். காற்றொலி மகனச்சருக்கு சொல்லும்போது ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் வந்து சொல் முடியாமல் பெரிதாக வெளியே நீட்டி கொண்டு இருக்கும் கான்செப்ட் கம்பேர் பண்ணக்கூடியதான். நெக்ஸ்ட் வந்து 9th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை மெதனை சார்ந்ததுனா மற்றும் தட் மீன்ஸ்
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை வந்து அப்படின்னா ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் ஆர்டரி அண்ட் வெயின். நெக்ஸ்ட் வந்து 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 2 கார்பன் CO + O2 + TO, தட் மீன்ஸ் கார்பன் டேஸ் கம்பேர் பண்ணக்கூடியது. 12th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ஆஃப் எபித்திலியல் செல் பார்த்தீங்கன்னா கார்சினோமா நிறைய டைம் கேட்கும். இது ஃபில்லப்ஸில் இருக்கிற கொஸ்டின் தான். 2 மார்க் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ரஸ்ட்டு, ஸ்டேஜ், அதே மாதிரி பார்த்தா சைனோஎட்டிக்கல் இது பேஸ் மேக்கர் இருக்குன்னா பின்மொழியின் பாகங்கள் டயக்ராம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரம் சீம்பால், அதே மாதிரி மெட்டாஸ்டாசி கடைசி pH வந்து pH + pOH = 14. அப்போ 14 சப்ட்ராக்ட் பண்ணி போட்டால் போதும். அப்போ 14 சப்ட்ராக்ட் பண்ணி 9.5 தான் இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 7 நிலைமதி பல்வேறு வகைகள், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, இயற்கை செயற்கை கதிரியக்கம், மெக்னீஷியம் சல்பேட்டோட கான்செப்ட், சுவாச ஈவு, தட் மீன்ஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட், முயலின் பல்வாய்ப்பாடு. 2 மார்க் கொஸ்டின் 4 மார்க்கில் கேட்டுருந்தா ரொம்ப சிம்பிளாக. அதனால தான் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் உள்ள அது அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் பாருங்க. தமணிக்கு சரி, தட் மீன்ஸ் ஆர்டினரி மெயின், வட்டார தாவரல், தட் மீன்ஸ் பயோபாட்னி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காடுல ஏற்படும் விளைவுகள், DNA விரல் ரேகை தொழில்நுட்பம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமிலம் டைலூட் சல்பரேஷன் கம்பேரிசன் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் 3-7 மார்க்கில் குவிலன்ஸின் பயன்கள், நிறப்பெருகை, அதே மாதிரி எதிரொலி தான் கேட்டு 2 விதங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. எக்கோ வந்து கம்பேரிசன் பண்ணி டிடர்ஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கேட்டிருந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான். ஒரு எக்ஸாம்பிள் செயற்காக்சின் என்பது பூக்குத்தார் சூழல். நெக்ஸ்ட் வந்து இந்திய பசுமை புரட்சி தந்திரி MS சுவாமிநாதன், இன்பிரிடிங் அண்ட் அன்பிரிடிங், அதே மாதிரி டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ் மெல்லிடஸ் கான்செப்ட். இது சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். அடுத்து SS கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். SS ரொம்ப சிம்பிளாக இருந்து ஒரே ஒரு 1 மார்க் புக்கிங் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பர்லின் ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன்னுக்கு வந்து பதுங்கு குளிப்போர் ட்ரென்ச் வார்ப்பர், தேர்ட் ஒன்னுக்கு வந்து மகாதேவ் கோவிந்த் ரானடே, ஃபோர்த் வருஷம் வந்து 1991, ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தா மிட்வேப்பா, நெக்ஸ்ட் பார்த்து ஆறுகள் மூலம் உருவாகும் வந்து வண்டல்மன், நெக்ஸ்ட் வந்து 7th ஒன்று பார்த்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம், பின்னடைய பருவக்காற்று என்பது வங்கக்கடல், நெக்ஸ்ட் 9th ஒன்னுக்கு 1872 இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 பருவக்காற்றுகள் இலையுதிர் காடுகள். நெக்ஸ்ட் 11th ஒன்னுக்கு வந்து இந்தியா மற்றும் சீனா, மாநில அமைச்சரின் தலைவர் பார்த்தா முதலமைச்சர் தட் மீன்ஸ் பார்த்தா CM, நெக்ஸ்ட் வந்து பார்த்து காட் வந்து ஜெனீவா, நெக்ஸ்ட் 14th ஒன்னுக்கு தமிழ்நாடு. 2 மார்க்கில் ரொம்ப சிம்பிள். முத்து துறைமுகம், திருநெல்வேலி எழுச்சி, டாலர் அகத்பத்தியம், பெரியார் ஒரு பிணிக்கவாதி, பிரம்ம சமாஜ், கரிசல்மன், கட்டற்களி சமொழி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் சீசன்ஸு, பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்ஸு, யூசஸ் ஆஃப் மேக்னீஸு, பிரசிடென்ட் ஆஃப் எலெக்ஷன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். ரொம்ப எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இருந்தாங்க. அது கம்பல்சரி ரொம்ப சிம்பிள். சென்னை ஆசியாவின் பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் சென்னை கால்டு டெட்ராய்ட் ஆஃப் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் 10 மார்க்லையுமே ஃபில்லப்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். 5 மார்க் பாருங்கள். பன்னாட்டு சங்கம், தட் மீன்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் லீவ் ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன். நெக்ஸ்ட் இந்திய பிரிவினை பின்னால் இருந்த காரணங்கள், வேறுபாடுகள் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தாங்க. அடிப்படை உரிமை, தட் மீன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இமயமலையோட உட்பட நகரமயமாக இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவு தொழிலங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா பெரும்புரட்சிக்கான காரணம், வெளியுறவு கொள்கை, GDP, பிளாக் மணி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன் கொடுத்துருந்தாங்க. டைம்லைன் 1920 1940 நிறைய ஈவெண்ட் எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்து அவுட்லைன் ஆஃப் வேர்ல்டு மாதிரி இப்போ கிரீஸ், துருக்கி, ஹிரோஷிமா, மாஸ்கோ, சான் பிரான்சிஸ்கோ கேட்டிருக்காங்க. 8 மார்க் ரெண்டுமே ஈஸியாக கேட்டிருந்தாங்க. முதல் ஒரு முக்கிய காரணம் கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்தி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேப் ரொம்ப சிம்பிளாக கொடுத்தேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடமே, அதுக்கு மலைக்காடுகள், அதிக மலை பெரும் மலை மன்னர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுட்டனை, அகத்தியம் மலை, உயிர்கொள்ளப்பேட்டன், பருத்தி விழும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேப் ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படி பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி தான் இந்த வருஷம் பப்ளிக் கொஸ்டின் வரும். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இந்த பேட்டர்ன் படி தான் நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு வீடியோவில் 5 சப்ஜெக்ட்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், தட் மீன்ஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு பப்ளிக் சமயத்தில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் I மார்க்ஸ். இந்த தேர்ட் ரிவிஷன் நிறைய டிஸ்ட்ரிக்ட் நடந்துட்டு இருக்கு. தேர்ட் ரிவிஷன் நல்லா எழுதுங்க. தேர்ட் ரிவிஷன்ன்றது உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் எழுதுகிற பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு முன்னுதாரணம்னு சொல்லிட்டு ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய பப்ளிக் வந்து நிறைய கொஸ்டின் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணப்போ. ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஆல் தி பெஸ்ட். Okay, thank you. Bye.